முக்கியமான செய்தியோடு நான் வந்திருக்கேன். அது என்னங்கிறத வந்து இப்போ பார்த்துருவோம். ஸோ யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஓகே, உங்களை நோக்கி ஒரு அவசரமான ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம். நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் டெஃபினட்டாக. ஓகே, ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு எஸ், உங்களோட வேலை உங்களுக்கே தெரியாமல் போகுதுங்க. ஸோ என்ன பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட கேட்கணுங்கிற ஒரு கேள்வியை பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பிரச்சனைகள்? அப்படிலாம் பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை. இங்கே பாருங்களேன், கார்டை பார்த்தாலே நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க, பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படின்னு யாரும் டிஃபெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் எனர்ஜி வேறு விஷயங்கள் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிகிட்ருக்கீங்க? அவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் எதுக்கு தேவையா? ஒரு நாளையில் அவ்வளோ எனர்ஜி ஜட்ஜ்மெண்ட்ஸ்லேயே வருது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு கால்குலேஷன்ஸே அதிகம். நான் இவங்களுக்கு இவ்வளோ செய்கிறேன், பதிலுக்கு அவங்க வந்து எனக்கு திரும்ப அவ்வளோ செஞ்சாகணும். வீட்டில் இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்க, அன்றைக்கே ஏதாவது அவங்க உங்களை புரிஞ்சிக்காமல் பண்ணிட்டாங்கன்னா உடனே சொல்லி காமிக்கிறது, உடனே அந்த ஃபேஸ் காமிக்கிறது. எதனால்? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் நீங்கள் உங்கள் கண்ட்ரோலை இழந்துட்டுருக்கீங்க? மற்றவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணுறாங்க வேறு விஷயம். ஏன் உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணுறாங்க? உங்களை நீங்களே குறை சொல்லிகிட்ருக்கீங்க, உங்களை நீங்களே திட்டுறீங்க. ஏன்? சரி, நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா, சைலண்ட்லி வந்துட்டு மேனிஃபெஸ்ட்டும் பண்ணுறீங்க, வேண்டுதலும் வைக்கிறீங்க. அதே சமயம் அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுற டைமில் உங்களையே திட்டிகிட்டே இருக்கீங்க. சப்போஸ் அது மேனிஃபெஸ்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு விஷயம் வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாத்துக்கும் 2 சாய்ஸ் எடுக்காதீங்க. ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்குதுங்கிறப்போ அதை சீக்கிரட்டாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். அது 2-3 வாட்டி போட்டு யோசிச்சு இன்னும் உள்ளார போய் ஆராய்ச்சி பண்ணி வேண்டாம். ஏன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு லக் இஸ் இம்பார்ட்டண்ட், வீனஸோட எனர்ஜி இஸ் இம்பார்ட்டண்ட், அண்ட் அதே மாதிரி வந்துட்டு லவ் எனர்ஜி இம்பார்ட்டன்ட். அந்த லவ்வுங்கிறது நீங்கள் செய்கிற வேலையிலையோ இல்லை அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய லவ்வாக இருந்தால் ஓகே தான், செல்ஃப் லவ். எஸ், அது இல்லை, 3 இல்லைன்னா நீங்கள் என்ன எஃபோர்ட்ஸ் வேணால் போடுங்க, உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல பேர் வராது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 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 எஃபோர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து செல்ஃப் லவ்ங்கிறதே காணோம். வெளியே நிறைய வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஏன் இந்த இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப வந்து எக்ஸாஸ்ட் ஆகிட்டீங்க, வெறுத்துட்டீங்க லைஃப் ஒரு சில பேர் இல்லையா? போகிற போக்கில் போயிட்டுருக்கீங்க. ஆல்தோ யூஆர் டேலண்டட், நீங்கள் டேலண்டடான ஒரு நபர், நிறைய நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு நபர், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நபர். பட் ஏன் அப்படி? வாட் இஸ் அ ரீசன்? என்ன ரீசன் அங்கே இருக்குது? எதனால் அந்த மாதிரி வந்துட்டு செய்யணும்? சரி, எதுக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்து பழகாதீங்க. உங்களுடைய சாஃப்ட் அண்ட் வீக்னஸ் என்ன தெரியுமா? அதிகமான எக்ஸ்ப்ளனேஷன். யூ ஆர் வெரி குட் அட் கம்யூனிகேஷன். எஸ், நல்லது. ஆனால் அந்த கம்யூனிகேஷனுங்கிறதுல ஒரு லிமிட் இல்லை. இப்போ உங்களுக்கு அறியாமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ரிவீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு வந்திருக்கிற ஒரு அவசர செய்தி என்ன தெரியுமா? தப்பான நபர்கிட்ட நீங்கள் அதை ரிவீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு சைலண்ட்டாக செக்மேட் வைக்கணும்னு நினைக்கிற நபர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து ஜென்ரல் ரீடிங், எல்லாருக்கும் பொருந்தலாம், பொருந்தாமல் போகலாம். பட் அது உங்களுக்கு எடுத்துக்கிச்சு, இந்த மெசேஜஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஓகே? ஸோ தப்பான நபர்கிட்ட ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கம்முன்னு எதையும் சொல்லாதீங்க. கம்யூனிகேஷனில் கண்ட்ரோல் வேணுங்க. சரி, அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு விஷயத்தை ஈஸியாக போட்டு வாங்கிடலாம். அதாவது மேபி இந்த டைம் நான் சொல்ல மாட்டேன், ஸ்டிஃபாக நிற்பீங்க. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து கேட்டால் சொல்லிடுவீங்க. ஸோ அவ்வளோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் போயிட்டு இருக்குங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பை கேட்டது வந்துக்கிட்டு இருக்கு. அது சைலண்ட்லி பின்னாடி மேனிஃபெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போது ஆசைப்பட்ட ஒரு விஷயம் ரொம்ப கிடைக்குது அப்படிங்கிறப்போ இதால் அது ஸ்பாயில் ஆகக்கூடாது. ஸோ வார்னிங்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சில சிக்கல்களில் வந்து கவனமாக இல்லைன்னா ஃப்யூச்சரில் மாட்டுவீங்க.
ஓகேவா? ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். இது வந்து உங்களுக்கு இப்போ எதையாவது ஒன்று புதுசாக ஒன்று தொடங்கணும், இல்லை புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும், இல்லை எதையாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். இது கரெக்டான டைம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஸ்டேபிள் இல்லை. இப்போது உங்கள் மைண்டு நிலையாக நிற்கலை, உங்கள் எண்ணங்கள் எதுவுமே நிலையாக நிற்கலை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எதை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் லாஸஸ் இல்லை ஃபெயிலியர் பார்த்துருவீங்க. அப்போ கொஞ்சம் நாட்கள் ஆகட்டும். இல்லையா உங்கள் மைண்ட் என்றைக்கு ஸ்டேபிள் அப்படிங்கிற நிலையை நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருதோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு லக்கு இல்லாமல் லக்கு எல்லாமே இருக்குதான், எவ்ரிதிங் இருக்குது. ஓகேவா? See, connection, absolutely. Connections is importantங்க. ஓகேங்களா? ஸோ லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கனெக்ஷனை பில்டு பண்ணுங்கள். உங்களுக்கு நெட்வொர்க் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் என்ன அப்படின்னா தேவையில்லை, அதாவது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் என்ன தெரியுமா? தேவையில்லாத நபர்கள்கிட்ட எக்ஸ்ட்ரீமான கனெக்ஷன்ஸ், அதிகமான ஒரு உறவுகள் கனெக்ஷன்ஸ்ன்னு இருக்கும். முக்கியமான நபர்கள்கிட்ட சுத்தமாக இருக்காது. என் லைஃப் இப்படியே இருக்குது, என் லைஃப் முன்னேற மாட்டேங்குது, என் லைஃப் வந்து நகர மாட்டேங்குது, 1000 கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரீங்க. ஆனால் உங்களோட கனெக்ஷன்ஸ் எந்த இடத்துல போய் சிக்கிக்குது, அதையே பார்க்கல. ஸோ யாரோட மிஸ்டேக்குங்க? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லாக இருங்க இந்த டைமில். அண்ட் அதே மாதிரி ஒரு பீப்புள் விஷயத்துலேயும் சரி, லெட் மீ டெல் யூ, இந்த வார்னிங்கை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதாவது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்யூஷன் ஒர்க் ஆகும் தான். இன்ட்யூஷனுங்கிறது நல்லா வேலை செய்யும் தான். ஆனால் அந்த இன்ட்யூஷனை மிஸ்யூஸ் பண்ணுறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது உங்கள் மைண்டுக்கு வந்து சடனாக ஒரு விஷயம் வருது அப்படின்னா ஒரு விஷயம் டக்குன்னு ஏதோ ஒன்று வந்துட்டு போயிடுது. அது ஓகே, அது ஒரு இன்ட்யூஷன். ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய ஓன் பில்டப்புன்னு தான் சொல்லணும். ஒரு லைட்டாக ஒரு மெசேஜோ ஏதோ ஒன்று வந்துட்டு போயிடுது, அதோட இன்ட்யூஷன் முடிஞ்சுது, அதோட உங்களுக்கு வந்த உள்ளுணர்வு சரி, அந்த ஆன்சரும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கொடுக்குற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் லென்த்தியாக பெருசாக வருது பார்த்தீங்களா, அது நீங்கள் கொடுக்கறது. அப்போது இங்கே வந்து உங்களுக்கு எது இன்ட்யூஷன், எது நீங்களாக பில்டப் பண்ணதுன்னே தெரியாமல் இருக்கீங்க. நிறைய பேர் நீங்கள் உங்கள் கற்பனைகளில் கொடுத்த அந்த ஒரு மெசேஜை நீங்களாக கற்பனையாக பில்டு பண்ணதை தான் உள்ளுணர்வு சொல்லிச்சு, யூனிவர்ஸ் சொல்லிச்சு, இது இன்ட்யூஷன் தான் எனக்கு கரெக்டாக வந்துச்சுங்கிறீங்க. செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது, செல்ஃப் கால்குலேஷன்ஸ் கிடையாது. ஒரு சில பேர் நான் டிவைனோட கனெக்டில் தான் இருக்கேன், நான் யூனிவர்ஸோட ப்ரேயர் பண்ணுறேன், கனெக்டில் தான் இருக்கேன். எஸ், ஆனால் எப்படி இருக்கீங்க? ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கீங்க. எப்படி? ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கீங்க. ஓகே, திஸ் இஸ் another வெரி குட் திங். லவ் ஃப்ளோஸ் டு யூ. அதாவது ஜென்ரலி யூ ஹாவ் ஒரு மேக்னெட்டிக்கான ஒரு ஆரா இருக்குது. அந்த ஆரா வச்சுட்டு அந்த மேக்னெட்டிக், அந்த சாம் அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, உங்களோட பியூட்டிஃபுல் அந்த சாம் மேக்னெட்டிக் அந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு வரக்கூடிய டேஸில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பர்சன், இல்லை உங்களுக்கான ஒரு சில பேருக்கு மேபி சோல்மேட்டாக கூட இருக்கலாம், அட்ராக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. வாய் கனெக்ஷன், ஏன் இந்த கனெக்ஷனும் சரி இந்த சாம் இப்படிங்கிற விஷயத்தோட வர வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து இனி நீங்கள் வந்து அந்த நியூ பாண்டிங் கனெக்ஷன்ஸ் கிட்ட கேர்ஃபுல்லாக ஒரு கிரவுண்டடாக, அதாவது ஸ்டேபிளாக நார்மலாக மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னா. ஏன்னா அவங்க உங்கள் லைஃப்பில் என்ன ஒரு ரோல் வேணாலும் எடுக்கலாம். நார்மலாக திடீர்னு ஒரு ஃப்ரெண்டாக பேசுவாங்க, திடீர்னு பார்த்தா அவங்களே நீங்கள் மேரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், ஆர் பாஸாக மாறலாம், இல்லை அவங்களோட ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் வைக்க வாய்ப்பு இருக்கும். அப்போது உங்களுக்கு வர வாய்ப்புகள் என்ன அப்படின்னா யார் மூலயமா வருதுன்னே தெரியாது. ஏன்னா உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அப்போது ஒருத்தவங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது அந்த கம்பெனியிலேருந்து வந்து அந்த கம்பெனியோட டேக் வச்சுட்டுலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்போது ரேண்டம் பர்சன் மூலயமா சஜஷன்ஸ் வரும். சரிவா, நம்ம 2 பேர் பார்ட்னர்ஷிப் பண்ணலாம். ரேண்டம் கான்வர்சேஷன் ஒரு முக்கியமான கான்வர்சேஷனாக, முக்கியமான உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு உறவாக, ஒரு வாய்ப்பாக மாறுறதுக்கு இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் அடுத்த உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் வர வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த விஷயங்களில் ஃபஸ்ட்டு கவனமாக இருங்க. உங்களுக்கு வந்து இது ஒரு வார்னிங்காக ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா,
இது எப்படி வேணாலும் வரும், எந்த டைமில் வேணாலும் வரும். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது ஒரு மிஸ்ட்ரின்னு சொல்லிட்டேன். அப்போது இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு சில பேர் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம், அவங்க ரேண்டமாக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம் ஒரு உணர்வும் இல்லாமல். பட் ஆனால் அந்த சைடு அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பிளான் பண்ணுறாங்கங்கிறது இப்போதைக்கு உங்களுக்கு தெரியாது. பட் சம்திங் வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பின்னாடி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, சைலண்ட்டாக ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படியே ஒன்றும் உங்கள் லைஃப் நிற்கல. சரியா? ஸோ வாய்ப்புகள்ங்கிறது மறைஞ்சிருக்கு, உங்களை சுற்றி மறைஞ்சு தான் இருக்குது. அதனால் இதை ஃபஸ்ட்டு சரி பண்ணுற வழியை பாருங்கள். இதை மாற்றி தான் ஆகணும். ஓகே, பார்ப்போம். சரி, அதாவது பயப்படாதீங்க. அதாவது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ரொம்ப ஓவராலாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப ஓவராக எஃபோர்ட்ஸ் தேவையே இல்லைங்க. கேஷுவலாக பண்ணுங்கள், ஜாலியாக பண்ணுங்கள். ஒரு கனெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு கனெக்ஷன்ஸ், எந்த உறவுகள் தான் வந்து உங்களை தூக்கிவிடும். ஏன்னா உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்குங்க, உங்களுக்கு நல்ல திறமையான நபர் தான், ஹார்ட் ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஆனாலும் கூட ஒரு சில பேர் உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு அந்த லக்குங்கிறதே அந்த பீப்புள் மூலியமாக வரும். வாய்ப்புகள்ங்கிறதே அந்த பீப்புள் மூலியமாக டைரெக்டாக வரும். இப்போ நீங்கள் அந்த கம்பெனிக்கு ஆஃபருக்கு ஜாபுக்காக எழுதி போட்டு வருது, இல்லை பிஸ்னஸ்க்கு நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக போகிறது தேடி அப்படிங்கிறத தாண்டி தானாக வருதுங்கிறப்போ நம்ம ஏன் இந்த கனெக்ஷனை வந்து ஸ்பாயில் பண்ணணும்? ஓகே, சரி, அதுதான். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்களா எவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் வந்து பறக்குது, ஸோ மெனி பட்டர்ஃப்ளைஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே உங்களோட மைண்டு, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள். இங்கேயும் பாருங்களேன், உங்களோட இந்த இடத்துல தான் சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள் ஃப்ரீடமாக விடுங்க, கேஷுவலாக விடுங்க. ஏன் அழுத்தங்கள், ஏன் எதிர்பார்ப்புகளோடு செய்யணும்? ஜஸ்ட் கேஷுவலாக விடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பாடியை நீங்கள் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், அப்படியே இறுக்கின மாதிரி வச்சுருக்கீங்க. ஜிம் போகிறீங்க, அது வேறு விஷயம். பட் ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸாலே வந்து நீங்கள் ஃப்ளெக்சிபிளே கிடையாது. ஸ்ட்ரெஸ் ஆகி நீங்கள் ரொம்ப வந்து உங்களே வருத்தி உங்களோட ஃபிசிக்கல் பாடியவே டேமேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க. பட் ஆனால் கேஷுவலாக விடுங்களேன், ஸ்ட்ரெஸ்ஸாக வேண்டாம். இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி விட்டுருங்க, அப்படியே ஜஸ்ட் அப்படியே ஃப்ளை, எவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி, உங்களோட மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஷேடோ, அந்த ஷேடோங்கிறது என்ன? அந்த மறைமுகமான எண்ணங்கள். நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்? உங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா அந்த ஷேடோ, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மறைமுகமான எண்ணங்கள் உங்களை ஜட்ஜ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கு. அப்போது இந்த ஒரு பிளாக் கலர் தெரியுதுங்களா, இந்த பிளாக் வந்து உங்களுக்குள்ளே இருக்குது, உங்கள் எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ அதை நீங்கள் சரி பண்ணணும். அது ஒரு ஒயிட், ஒரு கோல்டு மாதிரி வந்து நீங்கள் மாற்றுறப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும். இப்போது உங்கள் லைஃப்பில் கிளாரிட்டி இல்லை, தெளிவில்லை, சொல்லி கொடுக்க ஆள் கிடையாது. உட்காந்து இப்போ நான் வந்து இவ்வளோ சொல்கிறேன், இதை கூட சொல்ல ஆள் கிடையாது, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் சர்க்கிளில் உட்காந்துருக்கீங்க. பட் இது another சான்ஸ். இவ்வளோ விஷயங்கள் வந்து கவனத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கு இது another சான்ஸ். லைஃப்பில் நிறைய விட்டாச்சு, நிறைய தெளிவுகள் இல்லாமல், அவேர்னஸ் இல்லாமல் விட்டாச்சு. பட் செகண்ட் சான்ஸ் கிடைக்கிறப்போ டெஃபினட்டாக யூஸ் பண்ணணும். இது வந்து சும்மா சாதாரணமாக வரல, பிளெஸ்ஸிங்கோடு வருது. இந்த டிவைனுடைய, உங்கள் ஆன்சஸ்டர்ஸுடைய பிளெஸ்ஸிங்கோடு வர்றப்போ அழகாக எடுத்துக்கலாம். இடமாற்றங்கள் நீங்கள் ஒரு சில பேருக்கு இடமாற்றங்கள், வேறு ஊருக்கு போகிறது, வேலை விஷயமா இல்லை செட்டில் ஆகிற விஷயமா ரொம்ப 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 ஃபேவர் பண்ணும். சாதாரணது கிடையாது, ரொம்ப ஃபேவர் பண்ணும். இப்போது இருக்கிற இடத்துல உங்களுக்கு உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது. உங்கள் நாலேஜ், நீங்கள் ரொம்ப திறமையானவங்களாக இருந்தாலும் அந்த திறமையை வளர விடாமல் தான் இருக்குது. ஆனால் அந்த திறமைகள் அப்படியே தான் இருக்குது உங்ககிட்ட, நீங்கள் கற்றுக்கிட்டது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அதை வெளியில் வேறு இடத்துல போகிறப்போ செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். ஸோ பி ரெடி. அந்த மோட்டிவேஷனை மட்டும் விட்டுறாதீங்க. மோட்டிவேஷனை டெஃபினட்டாக வந்துட்டு விடக்கூடாது. சி, தெர் இஸ் அ ஹோப். இங்கே பாருங்களேன், நான் இப்போ என்ன சொன்னேன், நான் சொன்னது தான் வந்திருக்கீங்க பாருங்கள். ஒரு நியூ பிளேஸ், ஒரு நியூ ஃப்ரீடம், ஒரு நியூ இடத்துக்கு மாறுறது, ஷிஃப்ட் ஆகிறது. ஓகேங்களா? அண்ட் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஷேடோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வெளியில் ஃபஸ்ட்டு தள்ளி விடுங்க. உங்களுக்கு வந்து எப்படி தள்ள முடியுங்க? இப்போது ஒரு டார்க்காக இருக்குன்னா அந்த இடத்துல வெளிச்சம் வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்துட்டு அது சரியாகும் இல்லையா?
அப்போது இந்த டார்க்காக இருக்கிற இடத்துல உங்களுக்குள்ளே டார்க்காக இருட்டாக இருக்கிற இடத்துல வெளிச்சம் கொண்டு வரணும் அப்படின்னா செல்ஃப் லவ் பண்ணணும், செல்ஃப் கேரிங் பண்ணணும், உங்களை நீங்களே கைண்டாக வச்சுக்கோங்க. ஐ லவ் மை செல்ஃப், எனக்கு என்னை பற்றி தெரியும், அந்த மாதிரி வந்துட்டு சொல்லிகிட்டே வாங்களேன். தட் இஸ் அ ஹோப். ஹோப் இல்லாமலாம் இல்லை, பட் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் அகெயின் நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஒரு நாளில் மாறக்கூடிய விஷயம் கிடையாதுங்க. ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வேலையாகும். இப்போயிலிருந்தே வந்து அதை பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஃப்யூச்சர் உங்களுக்கு எனதர் சான்ஸ். அந்த எனதர் சான்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் பி கேர்ஃபுல். ஓகேங்களா? சரி, இந்த ஒரு அவசரமான இந்த ஒரு மெசேஜே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு டிவைன் கிட்ட இருந்தால் வந்திருக்கு. பிகாஸ் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பிளெஸ்ஸிங் இருக்குன்னு. அப்போது இந்த பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறப்போ டெஃபினட்டாக அவங்க கொடுக்குற அந்த மெசேஜும் உங்களுக்கானது தான். ஓகேவா? ஸோ பி ரெடி. எனக்கு லைஃப் டல்லாக இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்ற காரணத்தை சொல்லிட்டு உட்காராதீங்க. ஓகேங்களா? இதெல்லாமே வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு சில ஹார்ட் பிரேக்ஸை பார்த்துட்டு, ஒரு சில சோதனைகள், டிசப்பாயின்மெண்ட்டு, எல்லாம் நிறைய அழுகைகளை பார்த்துட்டு தான் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் நீங்கள் ஆல்ரெடி அதெல்லாம் பார்த்துட்டீங்க. ஸோ இனி வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறீங்க? ஒரு நல்ல ஒரு விஷயங்கள், ஒரு நல்ல ஹோப் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. அதாவது நீங்கள் ஒரு சில பேர் உங்கள் ஒரே இடத்துல இருந்து பழகியிருப்பீங்க. ஆனால் வேறு இடம் போகிறப்போ, வேறு விஷயங்கள் போகிறப்போ நிறைய அனுபவங்கள், நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் என்னால் இந்த இடத்த விட்டு அங்கே நகர முடியாது, எனக்கு பழக்கம்லாம் இல்லை, என் ஊரில் நான் இருக்கேன், என் பிளேஸில் நான் இருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சௌகரியத்துக்கு ஓகே, பட் வளர்ச்சிக்கு அது சரி வராது. ஒரு சில பேருக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இருக்கிற இடம் நிறைய பேருக்கு லக்கியாக இல்லாமல் தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? நீங்கள் நினச்சபடி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இருக்காது. அதாவது நடக்க போகிறது, கிடைக்க போகிறது என்னவோ எதிர்பார்க்காதது தான் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமே தவிர, நீங்கள் போடுற பிளானாக ஒன்றாக இருக்கும். வர்றது வந்து உங்கள் பிளான் சார்ந்து வரலாம், இல்லைன்னா வந்துட்டு வேறு மாதிரி தான் வரும். அப்போ பழக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். அந்த கொஷினை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேவாவது ஆன்சர் பண்ணுங்கள். எதனால் வந்துட்டு நீங்கள் ரொம்ப டேலண்டட், எப்பயுமே ஏதாவது ஒரு லேர்ன் பண்ணணும், துருதுருன்னு இருக்கிற ஆள், ரொம்ப ஆக்டிவான ஒரு ஆள், எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள், எதனால் வந்து புது விஷயத்துக்கு நான் மாறத்துக்கு அவ்வளோ யோசனைகள்? எங்கே ஒரு விஷயம் வந்து உங்களை தடுக்குது? உங்கள் எண்ணங்களை எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுது? கொஞ்சமாவது நினச்சி பார்த்தீங்களா இந்த இதில்? அதாவது இப்போ நான் இந்த கேட்ட கேள்வியை நீங்கள் இந்த வீடியோ அப்படியே ப்ளே பண்ணி விட்டாது, இல்லை பாஸ் பண்ணிவிட்டாது யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட கண்டினியூ பண்ணி பாருங்களேன். பிளாங்காக இருக்கும். நீங்கள் ஒரு ஆன்சர் எடுத்துகிட்டு வருவீங்க, ஆளுக்கு ஒரு ஆன்சர்ஸ் எடுத்துகிட்டு வருவீங்க. ஆனால் அந்த நான் சொன்ன இப்போ நான் கேட்ட கேள்விக்கான ஆன்சரே நிறைய பேருக்கு, லெட் மீ டெல் யூ, நான் இப்போ சொல்கிறேன், நிறைய பேருக்கு ஆன்சர் இதுக்குள்ளே தான் இருக்குது. நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் நான் இப்போ கேட்ட கேள்விக்கான ஆன்சர்ஸ் இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதை நீங்களே மறுபடியும் கூட வீடியோ ப்ளே பண்ணி அதோட இந்த கேள்வி மனசில் வச்சுட்டு அந்த வீடியோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி கூட நீங்கள் ஆன்சரை தேடி பாருங்களேன், கிடைக்க உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். அது அந்த ஒரு டக்குன்னு அந்த ஒரு கனெக்ட் உங்களுக்கு வரமாட்டேங்குது நிறைய பேருக்கு. இது வந்து எல்லாருக்கும் அப்படின்னு தெரியல, பட் நிறைய பேருக்கு அதுதான் ஒரு விஷயம். அதாவது உங்கள் மைண்ட் எப்படி தெரியுமா இப்போ வந்து செட் ஆகிருக்கோ, வாய்ப்பு இருக்கோ, யாராவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் தான் ஆமாங்க புரியுது, இப்போ தான் நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. ஆனால் அதே விஷயத்த நீங்கள் தனியாக உட்காந்து யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தப்பாக யோசிக்கிறோம், நம்ம இப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறதுனால தான் ஒரு வேளை நமக்கு லைஃப் நல்லா முன்னேறலையோ அப்படின்றபடி இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு அகெயின் நான் என்ன சொன்னேன், இது இப்போ நான் சொன்ன வார்த்தை மறுபடியும் எங்கே கனெக்ட் ஆகுது? நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், என்ன சொன்னேன்? உங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அங்கே தான் கனெக்ட் ஆகுது மறுபடியுமே. அப்போது நீங்கள் உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுனால தான் நீங்கள் உங்களோட உள்ளுணர்வோ இல்லை உங்களுக்குள்ளே வர ஒரு சில அட்வைசஸையோ உங்களால் கேட்க முடியல. நீங்கள் சொன்னால் தப்பாக தான் இருக்கும், நீங்கள் உங்களை சமாதானப்படுத்த தான் சொல்கிறீங்கிறத நீங்களே நம்பிடுறீங்க. இந்த ஷேடோ எப்படி வேலை செய்யுது? லெட் மீ டெல் யூ, உங்களோட கோல்ஸ் ரொம்ப பெருசுங்க. ஒருத்தவங்களுக்கும் நிறைய, அதாவது சின்ன கோல்ஸ் வச்சுருந்தாலும் அது நிறைய இருக்குது. பெரிய கோல் வச்சாலும் அது ஒன்று வச்சாலும் பெருசாக தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் சாதிக்கணும், நிறைய நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும்னா இதுதான் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் வந்து
நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ஒரு சில அவமானங்களாக இருக்கட்டும், ஒரு சில பர்சனல் வலிகள், அழுகைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நல்லதை தாண்டி கெட்டதை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ அந்த கெட்டதை எல்லாத்தையும் வெளியே ரிலீஸ் பண்ணுங்கள். எப்போ அந்த அந்த விஷயங்கள் வெளியே எப்போ ரிலீஸ் ஆகுதோ, இங்கே பாருங்கள், இது எப்போ வெளியே ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் அந்த நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது உள்ளேற வரும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து நல்லா பாருங்கள். நான் கேட்ட கேள்விக்கான ஆன்சரையுமே வந்து நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சா பெஸ்ட்டு, இல்லையா மறுபடியும் வீடியோ ப்ளே பண்ணி கூட பாருங்கள், அதுக்குள்ளே தான் அந்த ஆன்சர் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இன்றைக்கான ரீடிங் அவ்வளவுதான். அதே மாதிரி இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை வச்சு பர்சனல் ரீடிங்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.